வணக்கம். என் குலதெய்வம் பெரியநாயகம் 18ஆம் படி கருப்பை மேலக்கடையநல்லூரில் வாசம் செய்கிற என் கருப்பசாமியும் என்னோட பெரியநாயகத்தின் கிருபையால் இந்த காணொளி. சுகிசிவம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னையும் ஒரு காணொளியில் குலதெய்வ வழிபாட்டை அறவே ஒழிக்கணும், யார்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கிறதுக்கு நிற்க நீங்கள் டிக்ஷனரிகிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணும்னு சொல்லுதீங்களோ? நீங்கள் எதுக்கு குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணும்? இங்கே இந்து மதத்தை ஒழிக்கணும்னு நீங்கள் கட்டுப்படுத்தி நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சியே உங்களால் முடியலை. ஜாதி கட்டமைப்பு இங்கேயா யார் ஜாதிப்படி இருக்கா? ஒரு ஆளும் ஜாதிப்படி கிடையாது. நீங்கள் தான் ஜாதியை நாங்கள் விட்டு தூர வந்தாலும் நீங்கள் ஜாதிக்குள்ளேயே அமுக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீ இந்த ஜாதியை விட்டு வெளியே வந்துடாத, நீ இந்த ஜாதியை விட்டு வெளியே வந்துடாத. ஜாதி ஜாதி ஜாதின்னு பேசுறதே இந்த தீக்கா கூட்டம் மட்டும்தான். அந்த தீக்கா கூட்டத்தோட சேர்ந்த சுகிசிவம் நீங்கெல்லாம் பேராசிரியராக வேற படிச்சிட்டிய. இப்படித்தான் படித்து நீங்கள் ஒரு மதத்தை வளர்ப்பான். அந்த காலத்தில் புலவர்கள் மதத்தை வளர்த்தாங்க, மன்னர்கள் மதம் வளர்த்தாங்க. மதம்னா ஒரு கோட்பாட்டை வளர்த்தாங்க. இந்தியாவோட கலாச்சாரத்தை அழிக்க வந்த தீய அசுரகுலம் நீங்கள் சுகிசிவம். குலதெய்வ வழிபாட்டை எதுக்கு அழிக்கணும்? இங்கேயா மேலக்கடையநல்லூர் என் குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வம் அங்கேருந்து சொக்கம்பட்டி திருகுடபுரம் மேலக சொக்கம்பட்டிக்கு மேற்க கருப்பா நதி ஓரத்தில் சொக்கம்பட்டி சமஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த கோயிலில் யாதவருக்கு இருக்குது, மறவருக்கு இருக்குது, விஸ்வகர்மாவுக்கு இருக்குது, பல்லர் சமுதாயமான தேவேந்திரனுக்கு இருக்குது, ஆசாரிக்கு இருக்குது, வண்ணார் சமுதாயத்துக்கு இருக்குது, முடிவெட்டுத குடிமகனுக்கு இருக்குது. எல்லா சமுதாயத்துக்கும் நம்ம மேல சொக்கம்பட்டி பெரியநாயகம் கோயிலில் 18ஆம் படி கருப்பன் கோயிலில் எல்லாருக்கும் இருக்குது. எல்லா சமுதாயத்துக்காரரும் ஒன்றா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு கோயிலாக பூட்டி வந்துட்டிய. இப்போ குலதெய்வத்தெல்லாம் பூட்டணும்னு நினச்சிருக்கிய. ஏன்? இப்போ ஏதுவா உங்களோட கோட்பாடுப்படி பெத்த தாய் தகப்பனுக்கு யாருமே கஞ்சி ஊத்ததாக்கல இல்லை. குலதெய்வம்னா என்னது? எங்களுடைய முன்னோரை நீங்கள் அயக்க சொல்லதுக்கு நீங்கள் யாரையா? எதுக்கு எங்கள் முன்னோர்களை நீங்கள் அயக்க சொல்லது? படித்தது புத்தி நம்மளோட மண்டையில் இருக்கணும். பிரத்தியாருக்கு அழிவை காமிக்காதங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் கஞ்சா குடிச்சுக்கிட்டும், பிராந்தி குடிச்சுக்கிட்டும், கள்ளச்சாராயத்தை குடிச்சு 10 லட்சம் வாங்கிக்கிட்டும் தெருவால் ஆந்திக்கிட்டு இருக்கு பிள்ளையக்காடு. அந்த பிள்ளையக்காட்டு கேட்ட குலதெய்வ வழிபாடு அறவே இருக்கக்கூடாது. நீர் போவாதரும் குலதெய்வத்துக்கு போவாதரும். நீர் பணம் உண்டு பண்ணி வச்சுட்டீரு, உமக்கும் வச்சுக்கிட்டீரு, உம்ம பிள்ளைக்கும் வச்சுக்கிட்டீரு. உமக்கு உம்ம மகன் கஞ்சி ஊத்தலைன்னா உம்ம மகனை மாதிரி வேற ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து வேலை பார்த்து இறுதி சடங்கு செய்த வரைக்கும் நீர் பணம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கிட்டீரு. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான். பகுதி பேர் பணம் இல்லாதவன் இருப்பான். அவன் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருப்பான். குலதெய்வம்னா அவனோட முன்னோரை வழிபடப்படாதுன்னு சொல்லுதீரு. மாதிரி கோட்பாடு உள்ளவங்க இந்து மதத்திலிருந்து மேலோக்கி வருவாங்க, பணக்காரன் ஆயிடுவான். பணக்காரனான பிறகு மெத்த படித்தா புத்தி மட்டுன்னு சொல்லியிருக்கான் அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க. அதே மாதிரி உமக்கு வர 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 உமக்கு நல்லது பேசணும்னே உமக்கு வரல. நாட்டில் நல்லது நடத்தணும்னு வரல. வாழ்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.